உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரிவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1000 விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு 4 ரீசன் மட்டும்தான் உண்டு, 4 காரணங்கள் மட்டும்தான் உண்டு. அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க, அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம், கஷ்டப்படுறதுக்கு காரணம், முதல் காரணம் பார்த்திங்கன்னா தோஷங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காதுங்க, வளர்ச்சின்றதே இருக்காது. ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்துருக்கள், அதாவது திஷ்டின்னு சொல்லலாம், சதின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம். நாலாவது சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படுறதுக்கு 4 காரணம்தான். ஒன்று தோஷங்கள், ரெண்டாவது சதி, மூணாவதுன்றது திசா புத்தி, 4வது சனி, அதாவது 7 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல, நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கிறதில்ல, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறதில்ல, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கிறதில்ல, படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம். அப்போ அந்த ஜாதகரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒன்று உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க, அதனால தான் உங்களுக்கு திருமணம் ஆகலை, புத்திர பாக்கியம் இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே இன்னொருத்தட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது உங்களோட ஜாதகத்தில் யாருங்க சொன்னது, தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம எதை நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா. அப்போ நாம் இந்த பதிவில் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க, பலன் சொல்லலை, லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம். அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம், அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம். அடுத்தது செவ்வாய் தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தார தோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம், எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது காலசர்ப தோஷம், எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் காலசர்ப தோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வர்க்க தோஷம், பூர்வ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க, பெண் சாபம்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம். அடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா சகட தோஷம், எங்கே இருந்தால் சகட தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும், அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம்ன்றது 1ஆம் இடம். அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும்
நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர்றது என்னன்றது கமெண்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இதே போக ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதே நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்க, மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இது மாதிரி அந்தந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்தட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொலி எடுத்து பாருங்கள். அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. பொதுவாக இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், இன்றைக்கி நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல், அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம்தான். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும். இப்போ ஒரு உதாரணம், குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க. குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது தள்ளி போகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாமே செய்வோம். அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் 4 காரணம் நல்லா இருக்கணும். நான் சொன்னது தோஷம் இல்லாமல், திசா புத்தி நல்லா இருந்து, மனிதலாக்கில் சதி இல்லாமல், சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும், நம்மளால் வளர முடியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால், அதாவதுன்றது நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த அதாவது எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் தோஷம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக கடக லக்னம் அப்படின்னா எல்லாருக்குமே இது ஒன்று தாங்க. ஆண் தனியாக, பெண் தனியாக, குழந்தைக்கு தனியாக, வயசான தனியெல்லாம் கிடையாது. எல்லா கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இது பொதுவான ஒரு பலன்களை மட்டும்தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் சொல்லிகிட்ருக்குறேங்க. அப்படி பார்த்திங்கன்னா முதல் தோஷம் அப்படின்றது நாகதோஷம். ஒரு சிலர் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. ராகு கேதுனாலும் நாகதோஷம்னாலும் ரெண்டுமே ஒன்று தாங்க, வெவ்வேறுலாம் கிடையாது. ஆனால் இப்போ கடக லக்னத்தில் இன்றைக்கி பிறந்திருக்கீங்களா, கடக லக்னத்துலேயோ அடுத்தது அதாவது சிம்ம ராசியிலையோ, இப்போ கடக ராசியிலையோ சிம்ம ராசியிலையோ இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா ராகுவோ கேதுவோ இருந்தால் 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்றது மகர ராசியிலையோ அல்லது கும்ப ராசியிலையோ ராகு கேது இருக்கும்.
அதாவது இங்கே ராகு இருந்தால் அங்கே உங்களுக்கு கேது இருக்கும். 1ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடத்துல இருக்கும், 2ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கு பேர் தான் அதாவதுன்றது வந்து நாகதோஷம்னு சொல்லுவாங்க. 1, 2, 7, 8ல் ராகு கேது இருந்தால் அதுக்கு பேர் வந்து நாகதோஷம். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நான் இப்போ சொல்கிறேன். 1, 2, 7, 8ல் இருந்தால் இதுக்கு பேர் தான் நாகதோஷம். சரிங்களா? அடுத்த தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம். பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னா 2, 4, 7, 8, 12. ஒரு சிலர் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ஆங்கார தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 2 ஒன்று தான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 2ஆம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சிம்ம ராசியிலேயோ, அடுத்தது 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலேயோ, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலேயோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியிலேயோ, அடுத்தது வந்து 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேயோ உங்களுக்கு வந்து செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு பேர் தான் செவ்வாய் தோஷம். பாருங்கள், இந்த ராசியில் இந்த 5 வீட்டில் எங்கே செவ்வாய் இருக்கிறாருன்னு பாருங்கள். சரிங்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தார தோஷம். இப்போ இந்த வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணிவிட்டு தாலி கட்டிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அதாவதுன்றது தார தோஷம். பொதுவாக தார தோஷம்னா நம்ம லக்னத்துக்கு, ஏன்னா நம்ம லக்னம் வந்து கடக லக்னம் இல்லைங்களா, நம்ம லக்னத்துக்கு அதாவது 7வது ராசி 8வது ராசி, பொதுவாக 7, 8ல் சனியோ சுக்கிரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தார தோஷம். நிறைய பேருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா திருமணம் தள்ளி போவோம், 2 கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி நிம்மதியில்லாத இருப்பாங்க. தாரதோஷம் இருந்தாவே வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் தாரதோஷம். அப்படி பார்த்தீங்கன்னா தாரதோஷம்னா உங்களுக்கு 7வது ராசி மகர ராசி, 8வது ராசி கும்ப ராசி. இப்போ இந்த 7, 8ல் சனியோ சுக்கிரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தாரதோஷம். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புத்திர தோஷம். நிறைய பேருக்கு பாருங்கள் குழந்தை பாக்கியம்ன்றது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதாவது குழந்தை பாக்கியம் அப்படின்னா ஒரு 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடும், ஒரு சிலருக்கு பாருங்கள் குழந்தை பாக்கியம் இருக்காது. ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ஜோசியர் சொல்லுவாங்க, உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குதுமா, அதனால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது தான் புத்திர தோஷம். அது 5ஆம் இடம் அப்படின்னா உங்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்த 5ஆம் இடம் அப்படின்னா விருச்சிக ராசியில், அதாவதுன்றது ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். சனியோ குருவோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த லக்னத்தில் 5ல் ராகு கேது சனி குரு ஏதாவது ஒன்று இருந்தால், இல்லை ஒரு சிலருக்கு 2 கிரகங்கள் கூட இருக்குதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது வந்து வர்க்க தோஷம். இப்போ நிறைய பேருக்குலாம் இப்போ ஜாதகம் கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர்க்க தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பூரி புண்ணிய சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் சாபத்தீடு வர்க்க தோஷம் அப்படின்னா அது எப்படி இருந்தால் வர்க்க தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் ஒரே வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் தான் வர்க்க தோஷம். சூரியன் சனி 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் வந்து வர்க்க தோஷம். அப்போ எங்கே இருந்தால் வர்க்க தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அப்போ அந்த 5, 7, 9 நம்ம சொல்கிறோம். எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது ராசி விருச்சிக ராசியிலேயோ, அடுத்தது 7வது ராசி மகர ராசியிலேயோ, அடுத்தது 9வது ராசி மீன ராசியில் நான் சொன்ன மாதிரி சூரியன் சனி சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் வர்க்க தோஷம். அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கடகம் அப்படின்றது கடக ராசி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்றைக்கி கடக ராசியாக இருக்கட்டும் கடக லக்னமாக இருக்கட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரம் ராசின்னு சொல்லுவோம். சரம் ராசி அல்லது சர லக்னம்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா 2, 7 2, 7 கூடையவன் மாரகாதிபதி. மாரகாதிபதினா என்ன, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல திசை நடக்கும், நல்ல திசை தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால்
இப்போ கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2 7 குடிவன் மாரகாதிபதினா இப்போ 2வது அதாவது பார்த்தீங்கன்னா யாருன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு 2வது வீடு சிம்ம ராசி இல்லைங்களா? அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? சூரியன். அப்போ சூரியன் திசையோ சூரியனுடைய புத்தியோ சூரியனுடைய அந்தரமோ நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார். அடுத்தது 7வது வீடு மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். அப்போ சனி திசையோ சனி புத்தியோ சனியுடைய அந்தரமோ நடந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதாவதுன்றது சூரியன் சனி இந்த 2 திசா புத்தி நடக்கும்போது நல்ல பலன்களை சத்தியமாக சொல்கிற கொடுக்கவே மாட்டார். கஷ்டங்கள் மட்டும்தான். நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோ சனியோ உங்கள் லக்னத்துக்கு 10வது வீட்டில் 10வது வீடுன்றது உங்களுக்கு யார்? மேசராசி. அப்போ அந்த மேச ராசியில் சூரியனோ சனியோ இருந்தால் இதுவும் உங்களுக்கு வர்க்க தோஷம்தான். சரிங்களா? 10வது வீடுனா மேச ராசியில் சூரியன் இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி இதுக்கு பேர் தான் வர்க்க தோஷம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அதாவது 3வது வீடு கன்னி ராசியிலேயோ 6வது வீடு இன்றைக்கி வந்து தனுசு ராசியிலேயோ அடுத்தது 8வது வீடு கும்ப ராசியிலேயோ அடுத்தது 12வது வீடு மிதுன ராசியிலேயோ குரு இருந்தால் நல்லா உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் 3 6 8 12. அப்போ 3 6 8 12ல் குரு இருந்தால் அதுக்கு தான் உங்களுக்கு ராசி வாரியாக நான் பிரித்து சொன்னேன். 3ஆம் இடம்ன்றது மிதுன கன்னி ராசி, அடுத்தது வந்து 6ஆம் இடம்ன்றது தனுசு ராசி, 8ஆம் இடம்ன்றது கும்ப ராசி, 12ஆம் இடம்னு சொல்கிறது வந்து மிதுன ராசி. இந்த 4 வீட்டில் குரு இருந்தால் அதுக்கு பேர் வந்து சகட தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் அதாவது வந்து புனர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு தோஷம் இருக்குது. அது என்ன தோஷம் அப்படின்னா நம்ம 12 கட்டத்தில் எந்த கட்டத்திலையாக இருந்தாலும் சரி சனியும் சந்திரனும் 2ம் சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் தான் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இல்லாமல் ராகு கேது, இந்த ராகு கேதுக்குள்ளாரையே ஒன் சைடு ஒரே பக்கம் எல்லா கிரகம் அடங்கியிருந்தால் அதுக்கு பேர் வந்து அதாவது காலசர்ப தோஷம்னு சொல்லுவாங்க. அதே ராகு கேது மாற்றிருந்தால் காலசர்ப யோகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டிய தோஷங்கள் வந்து இதுதான். இந்த மாதிரி தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஏன்னா இது இருந்துச்சுன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் ஜான் ஏறினா முளம் சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி நமக்கு வந்து மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாக போயிடும். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள். இந்த மாதிரி தோஷங்கள் எதாவது இருந்தால் முதல்ல வந்து ஒரு ஜோதிடரில் ஆலோசனை பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து என்ன விளக்கம் பண்ணுறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குதோ அந்த வழிமுறைகள் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்டேட் ஆக முடியும். சரிங்களா? அதே மாதிரி இது போல் தகவல்களுக்கு நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது ஆஸ்ட்ரோ ரவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர அதாவது ஆல் ஆப்ஷன் பட்டனை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.